الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد وقال الله تعالى في محكمه تنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم ب1000 من الملائكة المردفين وقال نبينا صلى الله عليه وسلم أتاكم جبريل آخذ بفرسه عليه أداة الحرب أو كما قال صلى الله عليه وسلم. الحمد لله الله பெரிய ஒரு நிஅமத். இந்த வருஷமும் ரமதான் அடைஞ்சு ரமதான்ல நோன்பு பிடிக்கக்கூடிய நின்று வளர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, எங்களோட எத்தனையோ பேர் போன வருஷம் இருந்தாங்க. இந்த வருஷம் அவங்க எங்களோட இல்லை. இதே மாதிரி அடுத்த வருஷம் நாங்கள் இருப்போமோ இல்லையோன்னு எனக்கு தெரியல. அன்பான கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அமல் செய்யறதுக்கு பாக்கியம் கிடைச்சிட்டுண்டா, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வை நெருங்குற வணங்குற பாக்கியம் கிடைச்சிட்டுண்டா, அவன் அந்த அமலை இதுதான் என்ற கடைசி அமலாக இருக்கும் என்று நினைச்சு பக்குவமாக செய்ய வேண்டும் என்று செய்து தந்தீங்க. எனவே கண்ணியமான சகோதர பெரியவர்களே, இந்த நோன்பை எஞ்சியிருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் படைச்ச ரப்புக்கு விருப்பமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அமலை நாங்கள் 7 நாள் மட்டும் செஞ்சு இந்த நோன்பை வழி அனுப்பி வைக்கிறோம். அன்பான கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ரமதான் என்றது ஒரு முக்கியமான விஷயம். முஸ்லிம்களாகிய எங்களுக்கு ரமதான் என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரமதான்ல அல்லாஹ் நிறைய சிறப்புகளை வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் இறக்கினது இந்த ரமதான்ல, லைலத்துல் கத்ர் என்ற இரவை வச்சிருக்கிறது இந்த ரமதான்ல. இதே மாதிரி ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை. சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் வாரி வழங்குறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான். சதகாக்குரிய மாதம்னு சொல்லுவான். அதனால தான் இந்த மாசத்துல எந்த அமல் செஞ்சாலும் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்றதுனால தான் இந்த மாசத்துல எல்லா மக்களும் விரட்டி ஜகாத் கொடுக்க போவாங்க. ரமதான்ல தான் ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லி எங்கேயும் இல்லை. ஆனா அதோட நன்மையை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி அவனோட ஜகாத்தை ரமதானுடைய மாசத்துல ஆக்கி கொள்றான். அன்புக்குரிய நிர்வாக சகோதரர், எது எப்படி போனாலும் ரமதான் ஒவ்வொரு நாளும் விசேஷம். 3/10 ஒவ்வொரு 10 விசேஷம். ஏண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாம் ஷைத்தானையும் கெட்டி கடல்ல போடப்பட்டாச்சு, நரகத்தை இழுத்து மூடியாச்சு, சொர்க்கத்தை திறந்து வச்சுக்கிறோம், இதுக்குரிய மக்களாக நீங்க மாறுங்க, தக்குவாதாரிகளாக மாறுங்க, தக்குவாதாரிகளுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம். அன்பாக கண்ணியமான சகோதர பெரியார்களே, எனவே அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் தக்குவாதாரிகளாக அவனுக்கு விருப்பமான நேராக மாற்றணும். இன்றைக்கு நாம் இருக்கிறது லைலத்துல் பத்ர், பத்ருடைய இரவு தெரியும். அன்பாக கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தம் நடந்த இரவுன்னு தான் எங்களுக்கு தெரியும். இது எப்படி ஆரம்பம், இது ஒன்னாவது, இது என்ன நடந்துச்சு, இது யுத்தமா இல்லாட்டி என்னமோ நடக்க போய் அது யுத்தத்துக்கு திரும்பிச்சா, இல்லாட்டி இதுல முஸ்லிம்கள் எந்த மாதிரி இருந்தாங்க, ஒப்பனம் நாங்க காஃபிர்கள் எப்படி இருந்தாங்க,
இது எல்லாத்தையும் கட்டாயம் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. முழு முஸ்லிம்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு தகப்பன் ஒரு வாப்பா அதை படிச்சு அவரோட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அன்பாக கனிமானே, இந்த பத்ர்ன்றது முழு உலகத்தோட நடைமுறையை அப்படியே மாத்தி போட்ட விஷயம். 2026வது வருஷத்துக்கும் அல்லாஹ் உலகத்துல ஒரு நியதியை வச்சிருக்கிறான். அந்த நியதி அப்படியே மாத்தி போட்டுடான். எப்படி நெருப்பால சுடுறதுன்னு எங்களுக்கு தெரியுமோ, அந்த நெருப்பை வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் பாதுகாத்தானோ, உலகத்துல நியதிக்கு மாற்றம். அன்பான கண்ணியமானவர்களே, எப்படி ஒரு மனிதனுக்கு மீனுடைய வயிற்றுல வாழேலா, அது ஆழ்கடலுக்கு போனாக்கா வாழேலாவோ, அது உலகத்துல நடைமுறையாக இருக்குது. அதை மாத்தி அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான் எப்படியோ. அன்பான கண்ணியமானவர்களே, கடல்ல யாருக்கும் நடக்கலா, இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த அசாவை அடிச்சு அந்த கடலை பிளந்து அதுல நீங்க நடந்து போங்கன்னு சொல்லி உலகத்துல நடைமுறையை மாத்தினான். அதே மாதிரி ஒரு விஷயம் எங்கட உம்மத்துல எங்கட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் மாத்தி கொடுத்தார். அன்பான கனிமார்களே, அந்த சம்பவமால தான் இன்றைக்கு இந்த இடத்துல தராவீஹ் தொழுதுட்டு இந்த இடத்துல ஒருத்தர் பயான் பண்றாரு. முஸ்லிம்களாக நாங்க இங்க இருக்கிறோம், களிமா சொல்றோம். முழு உலகத்திலேயும் பெரும்பான்மையான மக்கள் களிமா சொல்லி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள காரணம் அதுதான். அந்த பத்ர் என்ற ஒரே ஒரு நாள், அந்த பத்ர் என்ற நாள் என்ன நடந்துச்சு அப்படி? அன்பாக கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நுபுவத் கிடைக்குது 40 வயசுல. எல்லாத்துக்கும் தெரியும். மக்காலைக்கு போல கிடைக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் பிரச்சாரம் செய்றாங்க. எல்லாத்துக்கும் தாவத் கொடுக்குறாங்க. நான் ஒரு நபி, அல்லாஹ்வை வணங்கணும். படைச்ச ரப்பாகியவன் ஒருவன் மட்டும் தான், ரெண்டுக்கு பேச்சு இல்லை, அவன் ஒருவன். அன்பான கண்ணியமானவர்களே, இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது அல் அமீன், அஸ்ஸாதிக். இவங்க மிச்சம் நம்பிக்கைக்குரியவர்கள், இவங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க, இவங்க நல்ல மனிதன். யார்கிட்ட போனாலும் முஹம்மத் கிட்ட போங்க, அநியாயம் செய்யப்பட மாட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க முஹம்மத்ட்ட போங்க, அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் தருவாரு. அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு. உங்களுக்கு பாதுகாக்க இயலாத உங்களோட முக்கியமான பிரச்சனை இருக்குதா, பொருள்கள் இருக்குதா, அதை நீங்க முஹம்மத்ட்ட கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வருஷத்துக்கு பின்னால வந்து கேட்டாலும் அதை அப்படியே கொண்டு வந்து தருவாரு. அமானிதத்துல பேர் போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன நடக்குதுடா, படைச்ச ரப்பின் பக்கம் தாவத் கொடுக்கக்கூடிய நேரத்துல முழு மக்கா வாசிகளும் எகென்ஸ்ட் ஆகிட்டாங்க. ஒரு சிலர்கள் தவிர. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பர், இப்படி ஒரு சிலர்களை தவிர மற்ற எல்லா மக்களும் 360 சிலையை வச்சு வணங்கின மக்கள் ஒரு ரப்பை ஏற்றுக்கொள்ளவா? அது சரி வராது. 360 சிலையை வச்சு வணங்கி கூட எங்களுக்கு இன்னும் விஷயம் நடக்குது இல்ல. நீங்க ஏதோ ஒரு ரப்புன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க, அது எப்படி நடக்கும்? ஒருவனால் எப்படி செய்யலாம்? முழு உலகத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? எனக்கு தேவையான விஷயங்களை 360 சிலையையும் நான் கேட்டு கேட்டு வந்தும் எனக்கு கிடைக்காதது ஒருவனால் எப்படி செய்ய இயலும்? புத்திய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுக்கினான். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வார்த்தைகளால் சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சான். ஒரு மனிதனுக்கு என்னென்ன அநியாயம் செய்யக்கூடாதோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டான். அன்பான கனியமான சொல்றது, அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு மனுஷனை கேவலப்படுத்தணும்னு சொன்னா அவங்க காரி கீழே துப்புவான், அவன் எச்சில காரி கீழே துப்புவான். ஆனா கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படி மேல என்ன செஞ்சாங்கன்னா, வமின்ஹும் மையபுஸு அலா வஜ்ஹிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு துப்பினது கீழே பூமியில இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் துப்பினான். அதை அப்படியே தொலைச்சிட்டு குல் லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், கலிமா சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க, கலிமா சொல்லுங்க வெற்றி பெறுவீங்க. படாத அடி இல்லை. இத்தனைக்கும் யார் இவங்க? முழு உலகத்துக்குமே ரஹ்மத்தாக வந்த நபி. யாருக்கு நபி? முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவங்க தான் நபி, இவங்க தான் கடைசி நபி. நபிகள்கிட்ட முற்றுகையிடப்பட்டவங்க, இவங்களுக்கு பின்னால் ஒரு நபி இல்லை.
அன்பான கண்ணியமான சகோதரர் பெரியார்களே, இது எவ்வளவு காலம் தொடங்குது? 13 வருஷமாக இப்படியே தான் போகுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னும் ஆயத் இறக்குறான்னா, குஃபு ஐதியக்கும், யாருக்கும் அடிச்சிரவானம், யாருக்கும் அநியாயம் செஞ்சிரவானம். அன்பான கண்ணியமானவர்களே, முகத்துல காரி துப்பப்பட்ட மனிதன், ஒவ்வொரு சஹாபாக்களும் அடிச்சு ரத்தமோடப்படுறாங்க, காஃபிர்களால் அநியாயம் செய்யப்படுறாங்க. படைச்ச ரப்பு சொல்றான், நீங்க அடிச்சிரவானம். மக்கால யுத்தம் செய்யறது ஹராம், நீங்க கையை நீட்டிடவான். அவங்க அப்படித்தான் செய்வாங்க, நீங்க செய்யவான். ஏண்டா கண்ணியமானவர்களே, இதை சொல்ல காரணம், இன்றைக்கு நாங்க தவறாக விளங்கிக்கிறோம், எங்கட அந்நிய மக்கள் அந்நிய சகோதரர்களும் சின்ன பிள்ளையா விளங்கிக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்லாம் பரவினது, முஸ்லீமாகிய நாங்க எங்கட இஸ்லாத்தை பரப்பினது யுத்தம் செஞ்சுன்னு சொல்லி. அன்பான கண்ணியமானவர்களே, யுத்தம் என்று சொல்றது ஒரு கேட்டகிரி, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. எடுத்த கைக்கு போய் யுத்தம் செஞ்சது இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்படி யுத்தம் என்றது ஒரு காரணம். எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் யுத்தத்தால தான் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி இல்லை. அன்பான கண்ணியமானவர்களே, முகத்துல எச்சிய துப்பியும் தொடச்சிட்டு களிமாவை சொல்றாரு, இவர் யாருன்னு பார்த்தாங்க. நான் இவ்வளவு அநியாயம் செஞ்சும் இந்த மனிதன் இப்படி இருக்கிறாரு, என்னையோட அஹ்லாக்கா நடக்கிறாரு, எனக்கு அநியாயம் செய்யலையே, யார் இவர்? நபீட அஹ்லாக்கால, சஹாபாக்கட அஹ்லாக்கால களிமாவை சொல்லி வந்தான், சாலையா வந்தான். யுத்தமால தான் நடக்குமா இருந்தா அந்த பயம் தெரிஞ்சதுக்கு பின்னால மக்கள் களிமாலேருந்து மார்க்கம் இஸ்லாம்லேருந்து வெளியே போயிட்டுருவாங்க. அப்படி நடக்கல, அப்படி நடக்க மாட்டுச்சு. அன்பாத கண்ணியமானவர்களே, எது எப்படி போனாலும் இந்த பத்ருடைய சம்பவம் என்னண்டா, இது ஒரு யுத்தமாக இருக்கல்ல. மக்காலேருந்து திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் தாவத் கொடுக்குறாங்க, திடீர்னு வராங்க, உங்களுக்கு இங்க இருக்கேதா? எல்லாரும் போயிட்டுருங்க, மக்காலேருந்து அடிச்சு விரட்டுறாங்க. எப்படி? தண்ட சொந்த வீட்டுள்ளுக்கு இன்னொருத்தர் வந்து எங்களைய வெளியே போக சொல்லி, நீ இங்க வைக்காத போண்டா எப்படி இருக்கும்? இந்த ஏரியால இருக்க கூடாது, நீங்க பிறந்து வளர்ந்த இந்த பூமியில உங்களுக்கு இருக்கேலாம், நீங்க கெட்டின இந்த வீட்டுல உங்களுக்கு இருக்கேலாம், உங்களோட குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் சாமனத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போயிட்டுருங்க. சாமனத்தை இல்ல, சும்மா வெளியே போகும். அன்பாத கண்ணியமானவர்களே, அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில சஹாபாக்கள் போறாங்க மதீனா. அடிப்பட்டு சீரழிஞ்சு கேவலமான நிலைமையில போறாங்க. மதீனா மக்கள் வரவேற்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறான். போனவங்களும் கஷ்டவாதிகள், இருக்கிறவங்களும் சிலர்கள் கஷ்டவாதிகள். எப்படி அவனோட காலத்தை போக்குறது? 2 வருஷம் கழியுது, 2 வருஷம் கழியுது. தின்ன சாப்பாடு கொழுங்கா நேரம் வழி இல்லை, கஷ்டமான நிலைமை, என்ன செய்யறதுன்னு தெரியா. இப்ப கேள்விப்படுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது, அபூ சுஃபியான், அதாவது மக்காலேருந்து ஒரு கூட்டம் வாராங்க, மக்காலேருந்து ஒரு கூட்டம் வாராங்க. அந்த கூட்டம் எங்க போறாங்கண்டா, அவங்களோட மக்கால இருக்கிற பொருளாதாரங்களை எடுத்துக்கொண்டு, தங்கங்களை, அவங்கக்கிட்ட இருக்கிற சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்றதுக்காக வேண்டி மக்காலேருந்து வாராங்க. அவங்க வார ரூட் எப்படி இருக்கும்டா, எங்களோட மதீனாவை டச் ஆகி தான் போறாங்க. எப்படி? மக்கால இருக்கிற நிறைய மக்கள், நல்ல வசதி படைச்ச மக்கள், எத்தனையோ கணக்கான அவங்களோட சொத்துக்களை அவங்களோட கையில கொடுத்து ஒப்படைச்சு அனுப்புறாங்க. இதை நீங்க ப்ராஃபிட்டா, இதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோன்னா நீங்க இதுல வியாபாரம் பண்ணி ப்ராஃபிட் போனான்னு தாங்க. மக்கால இருக்கிற பெரும் பலங்கள் இப்ப இந்த 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 மக்கள் கிட்ட இருக்குது. இதுக்கு தலைவராக அபூ சுஃபியான் அவங்க வராங்க. அந்த டைம்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க. அன்பாத கண்ணியமாக இந்த சம்பவம், இந்த இந்த விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேள்விப்படுது. இப்ப சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றுமே இல்லாம, தின்றதுக்கு கூட வழி இல்லாம இந்த நிலைமை நாங்க இருக்கிறோம், என்ன செய்யறது? ஒரு மஷூரா சொல்றாங்க, அந்த வார பெரியான கோஷ்டிய, வார பெரியான ஆட்களை வழி மறைச்சி அவங்கள்ட்ட இருக்கிற சொத்துக்களை நாங்க எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொள்ளலாம், என்ன செய்றீங்க? என்ன செய்வோம்? அன்பாக கண்ணியமான சஹாபாக்கள் எல்லாம் எக்ரி ஆகுறாங்க. எப்படி? ரமலானுடைய காலம், ரமலான் கடுமையாக்கப்பட்ட வருஷம், ரமலானை கழிச்சுட்டு இப்ப ரெடி ஆகுறாங்க. தின்றதுக்கு கூட இல்லாத மக்கள், ஒழுங்கான அவங்களுக்கு அவங்களோட வேலையை செஞ்சு கொள்ற அளவுக்கு ஒரு வசதி இல்லாத மக்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்யறாங்க,
313, 317, 319 வரைக்கும் சஹாபாக்களோட ரிவாயத் இருக்குது. பத்ர் சஹாபாக்கள் 319 வரைக்கும் நீந்துகிறார். எது எப்படி போனாலும் அசஹான கவுல், மிச்சம் ஏற்றமான கவுல், நம்பகமான கவுல் 313 சஹாபாக்கள். வெறும் 70 ஒட்டகம், 2 குதிரை. 300 பேருக்கு 70 ஒட்டகம் எப்படி போதுமா? அன்பா அந்த கண்ணியமானவர்களே, இவங்க என்ன செய்யறாங்கன்னா 3 பேருக்கு ஒரு ஒட்டகம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி? 2 பேர் ஒட்டகத்துல உட்காரணும், ஒட்டகத்தை பிடிச்சுக்கொண்டு போகணும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. அதுக்கு பின்னால நடந்து போனவர் ஏறுவாரு, மேலே இருக்கிற ஒருவர் கீழே இறங்கி ஒட்டகத்தோட நடந்து போவாரு. அப்படி டேர்ன் மாறி 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 3 பேரும் உட்கார்ந்து. அன்பான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இதே நிலைமை தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க 3 பேருக்கும் ஒரு ஒட்டகம் கிடைக்குது. அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒட்டகத்துல இருந்து இறங்க வாணும், நாங்க 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்றோம், நீங்க அப்படியே இருங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது எப்படி? நானும் அல்லாஹ்வுடைய பாதையில நடக்கத்தானே வேணும். அது ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னு காட்டுறான். அவங்க 2 பேரையும் ஒட்டகத்துல ஏற்றி கீழே இறங்கி நடந்து போறாங்க. யாரு? சையது ஸகலை, ஜின்கள் மனிதர்களுக்கே தலைவராக வந்த நபி. அன்பானவர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு கூட்டத்தோட வாராங்க என்ற விஷயம் யாருக்கு கேள்விப்படுது? வந்த பிரயாணி கோஷ்டிகளுக்கு கேள்விப்படுது. அபூ சுஃபியான் அவங்களுக்கு கேள்விப்படுது. இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? டக்குன்னு ஒரு தூதுவரை அனுப்புறாரு. அந்த இடத்துல பொதுவா அந்த காலத்துல யுத்தம் ஈக்கிற காலத்துல எல்லாமே ஸ்பை இருப்பாங்க. இப்ப கூட அது இருக்குது. யார் யாரு எந்தெந்த இடத்துல போர்டர்ல வச்சு அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க, என்ன சரி அப்டேட்னா டக்குன்னு தந்துருக்கு. இதே மாதிரி தான் அபூ சுஃபியான் என்ன செய்யறாருண்டா, ஒரு மனிதனை பிடிச்சி அனுப்புறாரு. நீங்க போயிட்டு மக்காக்கு தகவல் கொடுங்க, உங்களோட சொத்தை எல்லாம் சூறையாடுற அளவுக்கு முஹம்மதும் அவரோட கூட்டமும் வந்து கொண்டிருக்கிறான், உடனே வாங்க, இல்லாட்டி எங்களோட சொத்துக்கள் உங்களோட சொத்துக்கள் 2மே பறிபெய்துரும் என்று சொன்னதுதான் தாமதம். முழு மக்காவும் கொலபுறான். அபூ ஜஹல் சத்தமிட்டு செல்றான். என்ன செய்யறது? எல்லாரும் வாங்க, இன்றைக்கு இதை விடக்கூடாது, இன்றைக்கு இதை விடவே கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்று சொல்லி முஹம்மதும் அவங்களோட கூட்டத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு கட்டணும் என்று சொல்லி அன்பான கண்ணியமான எல்லாத்தையும் ஒன்று திரட்டுறான். இப்ப அபூ சுஃபியானும் அவங்களோட கூட்டமும் என்ன செய்யறாங்கன்னா, ரூட்டை மாத்துறாங்க. மதீனாவை டச்சாவி போற ரூட்டை மாத்தி கடற்கரையோரமாக போயிட்டு திரும்புறாங்க. இப்ப இன்னொரு மெசேஜ் கொடுக்குறாரு, நீங்க யுத்தத்துக்கு வர தேவையில்ல, நாங்க எங்களோட ரூட்டை மாத்தி நாங்க போறோம், உங்களோட எங்களோட சொத்தும் பாதுகாக்கப்பட்டுருச்சு, சோ நீங்க இப்ப இதுக்கு பிறகு யுத்தம் தேவைப்படாதுன்னு சொல்லி இன்னொரு தூதர் அனுப்புறாங்க. அந்த தூதர் சொன்ன நேரத்துல அபூ ஜஹல் சொல்றான், அப்படி ஏலா, நாங்க ரெடி ஆகிட்டோம் யுத்தம் செய்ய, நாங்க இன்றைக்கு அவங்கள அடிச்சே தான் ஆகும், இன்றைக்கு முஸ்லிம்கள் ஒரு கை பாப்போம், ஒரு முடிவெடுப்போம், இன்றைக்கு தின்றதுக்கு கூட இயலாத மக்கள், வசதியே இல்லாத மக்கள் எங்களுக்கு அடிக்க வருவாங்களா, எங்கட சொத்தை அடிக்க வருவாங்களா, இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டோம் என்று சொல்லி அந்த கண்ணியமானவர்களே இருக்கிற அந்த கூட்டத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கினார். அந்த யுத்தத்தை இன்னும் பலப்படுத்தி முழு யுத்தத்துக்கு ஏற்ற 1000 பேர்களோட வாராங்க. 1000 பேர்கள், என்ன முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள், குதிரைகள், யுத்தத்துக்கு தேவையான எல்லா அமைப்புகளோட சாப்பாடு, குடிபானம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொண்டு வாராங்க. ஒட்டகம் கேட்டுக்கொண்டு. அன்பாத கண்ணியமான சகோதரி பெரியார்களே, இங்க முஸ்லிம்களோட வாள் கூட குடி இல்லாத நிலைமை. யுத்தம் பண்றதுக்கு வாள் உடைஞ்ச வாள், 2 நாள் 3 நாள் திண்ண இல்லாம இருக்கிற சஹாபாக்கள் 300 பேர், 313 கிட்டத்தட்ட. என்ன செய்யறது? இவங்க அப்படி வாராத, இவங்க கோஷ்டியாக சேர்ந்து யுத்தத்துக்கு தயாராகி இன்றைக்கு முஸ்லிம்கள் அடிச்சே தான் ஆகணும்னு அபூ ஜஹல் இன்றைக்கு இந்த சான்ஸை பயன்படுத்தவே ஓணும்னு சொல்லி கொண்டு வாரான். இந்த விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேள்விப்படுது. எப்படி கேள்விப்படுது?
அபூ சுஃபியான் அவட ரூட்டை மாத்தி கடற்கரையோரமாக போய்த்துடுறாரு. அவங்க அங்கால போறாங்க. இப்ப அபூஜஹல் 1000 பேர் கொண்ட பெரும் பட்டாளத்தோட கூட்டிக் கொண்டு முஸ்லிம்களை யுத்தம் செய்ய, முஸ்லிம்களுக்கு அடிக்கிறதுக்கு வாராரு. என்ன செய்யறது? அன்பாத கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்த நபி. படைச்ச ரப்பு என்னென்றாலும் படிச்சு கொடுப்பான் அவங்களுக்கு. இருந்தாலும் மக்களை கூப்பிட்டு மஷூரா கேட்கிறாங்க, என்ன செய்யறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, என்ன செய்யுது? நாங்க பெரியான கோஷ்டியை பிடிக்க போறோம், எங்களே அடிக்கிறதுக்கு 1000 பேரோட வாராங்க, பெரும் பலத்தோட வாராங்க. நாங்க ஒருத்தர் ஃபைட் பண்ணினாலும் எங்களோட முஸ்லீம்களோட அட்ரஸ் இல்லாம போயிட்டு என்ன செய்யறது? அன்பான கண்ணியமான சகோதரி பெரியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்னாங்க, போம் யா ரசூலல்லாஹ், நாங்க சந்திப்போம், அல்லாஹ்வோட உதவி எங்களுக்கு இருக்கும், நாங்க போவோம். அன்பான கண்ணியமான சகோதரி பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யுத்தத்துக்கு கலந்து கொள்றதா இல்லாட்டி நாங்க வந்த வழியை பார்த்து ரிட்டர்ன் திரும்பி போறதா கேக்குறாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் திரும்பி போவேலா, நாங்க சந்திப்போம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், சந்திப்போம். நான் மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், திரும்பி போறையா யுத்தம் செய்யறதா? அன்பான கண்ணியமானவர்களே, மதீனாவாசிகளான சஹாபாக்கள் ஒருத்தர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு விளங்கிடுச்சு, என்ன நடந்தாலும் யா ரசூலல்லாஹ் நாங்க உங்களோட தான் இருப்போம். எப்படி இருப்போம்? நீங்க கடலை காட்டி பாயிண்டா எந்த ஒன்றும் யோசிக்காம நாங்க கடலை பாஞ்சிருவோம் யா ரசூலல்லாஹ். ரெண்டாவது பேச்சு கேட்டம் இல்ல, நீங்க எது சொன்னாலும் நாங்க செய்வோம். எங்களோட சொத்துக்களை ஃபுல்லா அவங்களுக்கு அர்ப்பணிக்கணுமா, நாங்க தயாராகிறோம், எங்களோட சொத்துக்கள் அப்படி அவங்களுக்கு தாரோம். நீங்க சொன்னதுக்கு ரெண்டாவது பேச்சு இல்லை யா ரசூலல்லாஹ். அன்பான கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்றது ஒரு அமல். சிரிச்சாங்க. இப்ப அப்படி வாரான், யுத்தம் ரெடியாகி வாரான். அன்பான கண்ணியமானவர்களே, பத்ர் என்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு பத்ர்ன்னு சொன்னாக்கா பூரண சந்திரனுக்கு செல்வாங்க. ஏன் பத்ர்ன்னு சொன்னா, ஒரு சில ரிவாயத்துல வருது, அந்த இடத்துல பெரிய ஒரு கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணறு சரியா வட்டமா இருக்கும், அந்த வட்டம் நிலாவை போல இருக்கும். அதனால தான் நிலான்னு சொல்லி சொல்றாங்க பத்ரு. இன்னும் உலமாக்கள் சொல்றாங்க, சரியா பௌர்ணமி ஆண்டு அதோட சந்திரன் சரியா அந்த கிணத்துல விளங்கும், அந்த தண்ணியில விளங்கும், பார்க்க அழகா இருக்கும். அதுக்கு பத்ருன்னு சொல்றேன்னு சொல்றாங்க. நிறைய விஷயம் சொல்றாங்க. இங்க பத்ருன்னு சொல்ற இடம் இருக்குது தானே, தண்ணி மண் மேடு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல கூடாரம் அடிப்போம்னு சொல்லக்கூடிய நேரத்துல அங்களுக்கு ஃபுல்லா மணலா இருக்குது. ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வோட கட்டளையா இல்லாட்டி நீங்க செஞ்ச உங்கள்ட்ட நீங்க எடுத்த முடிவா யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல இது நான் எடுத்த முடிவு தான். யா ரசூலல்லாஹ், அப்ப நாங்க எப்படி செய்வோமே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இந்த மாதிரி செஞ்சா நாங்க தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு எங்களோட கூடாரங்களை அடிச்சு கொண்டா எங்களுக்கு தண்ணி மிச்சம் வசதியா இருக்குமே, எங்களுக்கு தேவையான விஷயத்துல. இல்லாட்டி தண்ணிக்கிற இடத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்து சிரமத்தோட வர்றது சரியான கஷ்டமாயிக்குமே, யுத்தம் செஞ்சு கொண்டு இதையும் செய்யறது யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டா. சரியான ஐடியா. ஏண்டா இஸ்லாம் முஸ்லிம்களோட வரலாறுல முதல் யுத்தம், முதல் பிரம்மாண்டமான யுத்தம். என்ன செய்யறது யாருக்கும் தெரியாது. இப்ப என்ன செய்யறாங்க, ஆறு தண்ணி இருக்கிற இடத்த தேடி போற வழியில காஃபிர்கள் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க. இப்ப தண்ணி யாருக்கு சாதகமா இருக்குது? காஃபிர்களுக்கு சாதகமா இருக்குது. அன்பானவர்களே, இந்த மணல் மேடு சுட்டின் 8 வைக்க இயலாம இருக்குது. காலில் 8 எடுத்து வச்சா சரியான மாதிரி மணல் உள்ளுக்கு இறங்குது, ரிட்டர்ன் அடுத்த கால் எடுக்க போல கஷ்டமா இருக்குது. இன்றைக்கு கூட ஒரு சகோதரன் சொன்னார், பத்ருடைய இடத்துக்கு போனார், இன்னமும் அப்படித்தான் இருக்குது. இல்ல காலை வச்சா உள்ளுக்கு இறங்குதான், ரெண்டாவது காலை வைக்கிறது கஷ்டம். அன்பான கனிமான்களே, முஸ்லிம்கள் இந்த மாதிரி மணல்ல கூடாரம் அடிச்சாங்க. காஃபிர்கள் ஆடல் பாடல் மதுவை அறிந்து கொண்டு வாராங்க. எப்படி இன்றைக்கு தட்டி தூக்கேலும் முஸ்லிம்களை யாருக்கும் யாராலையும் முஸ்லிம்களை காப்பாத்தேலாம், அடிச்சு போற்றேலும் முஸ்லிம்களை. அன்பான கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சி இன்னும் அந்த அந்த திடுக்கத்தோட தான் இருக்குது. என்ன செய்ய போறோமோ தெரியா, ரப்போட உதவி எப்படி எடுக்க போறோமோ தெரியா.
அன்பாத கனிமானே, எல்லாரும் கூடாரம் அடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக ஒரு கூடாரம் அடிக்கிறாங்க. இரவுடைய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கையை தூக்குறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, வுது எடுத்து தொழக்கூடியதுக்கு அளவுக்கு கூட தண்ணி இருக்கிறது, தண்ணியே இல்லை. சில சஹாபாக்களுக்கு குளிப்பு கட்டாயமா இருந்துச்சு. அந்த பாலைவனத்துல ஈக்கிற அந்த ஹீட்டுக்கு, அந்த சூடுக்கு, மேல் இருக்கிற உஷ்ணம், இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்க நாள் கணக்கா வந்து பிரயாணம். இதனால அவங்களுக்கு குளிப்பு கட்டாயமாவி குளிக்கிறதுக்கு கூட நிலைமை இல்லை. இப்ப அவங்கள மனசுல வருது, குளிப்பு கட்டாயமாக யுத்தம் செஞ்சு மௌத்தாக போறோமே, ஏண்டா ஷுவர் அவங்களோட யுத்தம் செஞ்சா நாங்க மௌத்து. ஒருத்தருக்கு 3 பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட யுத்தத்துல எல்லா தளபாடங்களும் இருக்குது. எங்கள்கிட்ட உடஞ்ச வாள், எங்கள்கிட்ட ஒரு சாமனம் கூட இல்லை யுத்தத்துக்கு. நாங்க யுத்தத்துக்கு தயாராகவே இல்லை. அன்பான கனிமங்களே, இந்த மக்களை பார்த்து முழு உலகத்துல கண்ணால பார்த்தா இவங்க யுத்தத்துல கலந்து கொள்றது இல்லை, இவங்க யுத்தத்துக்கு தகுதியே இல்லைன்னு தான் சொல்லணும். அன்பான கனிமானங்களே, எது எப்படி போனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உலகத்துக்குமே இல்லாத ஒரு ஆயுதத்தை தூக்குறாங்க. அது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தந்திக்கிறார். முழு உலகத்துக்குள்ள யாரு வந்தாலும் அந்த ஆயுதத்தை தூக்கலா, அவர் ரப்போட நெருங்கி இருந்தா மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஆயுதம் அவருடைய துஆன, அந்த துஆவை எடுக்கிறாங்க கையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி, யா அல்லாஹ் யா அல்லாஹ் அன்த வஅத்தனி, நீ எனக்கு வாக்களிச்சா யா அல்லாஹ், அதை எனக்கு தந்துரு. உன்னோட பாதையில வெளியாகிறவங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிக்கிறாய், எங்களுக்கு உதவி செஞ்சிரு யா அல்லாஹ். இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், நீ வஅதாக்கு மாற்றம் செய்யாதவன், நீ கேட்டா தரக்கூடியவன். அன்பான கனிமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்வையை போட்டு துஆ கேட்கிறாங்க. அழுகுறாங்க, தேமி அழுகுறாங்க. எந்த அளவு கண்டா மேல போட்டிக்கிற அந்த போர்வை கீழே விழுது. இதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்வையை எடுத்து அப்படியே அந்த அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மேல போட்டு ஃபஅல்ஸமஹு, அவங்களை இறுக்கி அணைச்சு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்களோட துஆவை ரப்பு கபூல் செய்வான். சஹாபாக்கள் பயந்துட்டாங்க. இந்த மாதிரி அழுந்தா நபிக்கு என்ன ஆகுறது? இப்படி அழுகுறாங்க, நன் ஸ்டெப்பா அழுது கொண்டே இருக்கிறாங்க. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்களோட துஆவை ரப்பு கபூல் செஞ்சுட்டான், நீங்க எழும்புங்க. அந்த நேரத்துல படைச்ச ரப்பு வஹி இறக்குறான், இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும், உங்களோட ரப்பு கிட்ட மன்றாடி கேட்டீங்க, உங்களோட ரப்பு உங்களுக்கு உதவி செஞ்சுட்டான், உங்களுக்கு பதில் தாரான். அன்னி முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குமார்கள் இலக்குவோம் நாங்க. படைச்ச ரப்பு சொல்றான், உங்களுக்கு எங்கட மலக்க கொண்டு நாங்க உதவி செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தை எழுப்பி வாராங்க. சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு பிறகு ரப்போட உதவி வரும். இன்னைக்கு அடுத்த மக்கள் தோத்து கொண்டு ஓட போறாங்க என்று சொல்றாங்க. அன்பாத கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இருந்தும் யுத்த காலத்துல பார்க்கக்கூடிய நேரத்துல 1000 பேர் இருக்கிறாங்க. இங்க படையில காலையாவது விடியுது, எல்லாம் வீவும் விளங்குது. தூரத்துல 1000 பேர் கொண்ட படை, இங்க 313 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. தின்றதுக்கும் கஷ்டமாக, அதுக்கேற்ற தளப்பாடங்கள், யுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி தயாராகியும் இல்லை. என்ன செய்யறதுன்னு ஒரு பயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, பதில் சொல்றாங்க, தாவத் கொடுக்குறாங்க. படைச்ச ரப்பு உங்களுக்கு வாக்களிச்ச சொர்க்கத்தை தருவான். எப்படி சொர்க்கம்? அந்த சொர்க்கம் உங்களுக்கு இவ்வளவு ஏக்கர் கணக்கு இல்ல, சமாவாத் வல் அர்த், அதுல பரப்பளவு எவ்வளவுண்டா வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கிற அளவுக்கு இருக்கும். தயாராக சொர்க்கத்துக்கு, அந்த சொர்க்கத்தை தான் சம்பாதிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யார சொல்றா தல்ஹா இப்னு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கட்டத்துல இந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்னொரு கட்டத்துல ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்களா? நீங்க எங்களை பார்த்து பயப்படுறீங்களா? யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க
அவங்களோட கூட்டம் சொன்னதை மாதிரி நாங்க சொல்லுவோம்னு நினைச்சீங்களா? நீங்க உங்களோட ரப்பும் மீது யுத்தம் செய்யுங்க, நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்க உங்களோட ரப்பும் மீது யுத்தம் செய்யுங்க சொல்லுற மாதிரி நாங்க சொல்லுவோம்னு நினைச்சீங்களா? யாரும் சொல்லலாம். படைச்ச ரப்பின் மீது சத்தியமாக சொல்றோம், யாரும் சொல்லலாம். இன்றைய நாள்ல உங்களுக்கு முன்னால, உங்களுக்கு முன்னால, பின்னால, வலதால, இடதால நாங்க இருப்போம். என்ன நடந்தாலும் உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். இன்றைக்கு 2 நாள் தான், 2 விடயம் தான் நடக்கும். ஒன்றோ நாங்க கொல்லப்பட்ட எங்களோட ஜனாசா இந்த பூமியில முடிந்திருக்கும். அப்படி இல்லையா, இன்றைக்கு இன்றைய நாள்ல முஸ்லிம்களுக்கு படைச்ச ரப்பு வெற்றியை தந்திருப்பான். இதை தவிர வேற ஒன்று நடக்க போவாது. யார சொல்லலாம். அன்பாக அதை பார்த்து சொல்லலாம், மகிழ்ச்சி ஆகுதான். இப்ப என்ன நடக்குதுண்டா, யுத்தத்துக்கு அணிவகுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தபரானில வார ரிவாயத், அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு பிரம்மாண்டமான ஒரு காத்து வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. பிரம்மாண்டமான காத்து. அந்த காத்து வந்ததும் தான் தாமதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில பதிவு செய்யப்பட்ட ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாக்கும் ஜிப்ரீல், ஜிப்ரீல் வந்துட்டாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாரு. ஆஹிது ஃபரஸஹு பிஃபரஸிஹி, அவருடைய அந்த குதிரையை பிடிச்சு கொண்டு வந்தாரு. அலைஹி அதாத்துல் ஹர்ப், யுத்தத்துக்கு தேவையான எல்லாம் ஆயுதங்களையும் எடுத்துட்டு வந்திருக்கிறார். அன்பாத கண்ணியமானவர்களே, யுத்தத்துக்கு தேவையான எல்லாம் ஆயுதங்களோட, யுத்தத்துக்கு தேவையான குதிரையோட வானத்திலிருந்து இறங்குகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சுபசேபனம் உண்டாவதாக, உங்களுக்கு பிசாரத் உண்டாவதாக. என்ன யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு முன்னுக்கு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அதே வேகத்துல இன்னொரு காத்து வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாக்கும் இஸ்ராஃபீல், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கிக்கிறாங்க. உங்களுக்கு உதவி செய்ய படைச்ச ரப்புட உதவி. அன்பார்ந்த கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னொரு காத்தும் வந்துச்சு. பார்த்தா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தோட சைஸும் எப்படி சைஸ்? அன்பார்ந்த கண்ணியமான சகோதர பெரியார்களே, படைச்ச ரப்போட உதவி இப்படித்தான் வரும். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து துஆ செய்கிறாங்க. எப்படி துஆ கேக்குறாங்க? யா அல்லாஹ், இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டம் மட்டும் மௌத்தாகி போயிட்டாங்கடா, அழிஞ்சு போயிட்டாங்கடா, ஃபலா துஅபது அபதா, ஃபலா துஅபது ஃபில் அர்தி அபதா, உன்னை வணங்குறதுக்கு பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க. கையை தூக்கி கேட்கிறாங்க. கேட்க ரப்போட உதவி வந்து கொண்டு அந்த சைடுல குஃபார்கள் என்ன செய்யறாங்கண்டா, மதுக்களை அருந்தி கொண்டு தேவையான சாப்பாடை, இறைச்சி, மாமிசங்களை பொறிச்சு சாப்பிட்டு கொண்டு வராங்க. இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒரு வழி பண்ணேன். அன்பாந்தவங்களே, எப்படி போகக்கூடிய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. பெரிய மலை ஒன்று அல்லாஹ் பெய்ய வைக்கிறார். அந்த மலை எப்படிப்பட்ட மலைண்டா, முஸ்லீம்களுக்கு குளிப்பு கடுமையான மக்கள் நீயத்தை வச்சு குளிச்சுட்டாங்க. அப்ப தயம்முடைய சட்டம் வந்து இருக்கல, குளிக்கிறாங்க. எப்படி மனசுல ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போட்டான், குளிப்பு கடுமையாமின நிலைமையில மௌத்தா போறமேண்ட ஒரு வஸ்வாச போட்டான். அந்த வஸ்வாச இல்லாமக்க லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், ஷைத்தானோட உள்ளத்துல போட்ட அந்த வஸ்வாச இல்லாமக்கிறதுக்கு படைச்ச ரப்பு அந்த மலையை பொழிய வைக்கிறார். அன்பார்ந்த கண்ணியமான்களே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னேன், பத்ர்ல மணல்கள் நிறைஞ்சிருக்கும், எட்டு வைக்கலாம், ஏன்னா கால் உள்ளுக்கு இறங்கும். பேஞ்ச மலைக்கு மண் அப்படியே இறுதி சரியா பதமாக இருச்சு. இப்ப எப்படின்னா நடக்கவே ஏறாம கஷ்டமா இருக்கிற இந்த பூமி ஓடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க, ஓடுறதுக்கு பதமாக இருக்குது. அந்த இடத்துல காஃபிர்கள் இருந்த பூமி சரியான மாதிரி பதமா இருந்தது. மழை பெஞ்சதுனால அது லூஸ் ஆகிருச்சு, நடக்க இல்லாம ஆகிட்டாங்க. இப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிவகுத்து அணிவகுத்து நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் படைச்ச ரப்பு சொல்றான், உங்களுக்கு நாங்க சிறு தூக்கத்தை போட்டோம், உங்களைய நாங்க தூங்க வச்சோம். எப்படி யுத்த காலத்துல தூங்குற மக்கள் எப்படி 300 பேர் 313 பேர் 1000 கணக்கான எதிராளிகள் இருக்கிறாங்க. எல்லாம் யுத்தத்துக்கும் தயாராகி இங்க தயாரே இல்லை, சாப்பிடுறது கூட வழி இல்லை, யுத்தத்துக்கு வந்து தூங்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
என் கையில உடஞ்ச வாள் இருக்குது, என்னைய அறியாம தூங்கி கையில இருக்கிற வாள் கீழே விழுது. எப்படி விழுது? 9 விடுத்தம் விழுந்துச்சு. கீழே விழுது நான் எடுக்கிறேன், கீழே விழுது நான் எடுக்கிறேன். இதை எல்லாத்தையும் யாரு பாக்குறா? அடுத்த சைட்ல இருக்கிற ஒப்பனன் பாக்குறான், காபிர்கள் பாக்குறான். பார்த்தத்தோடையே சிரிச்ச சிரிப்பு, போட்ட ஆட்டம், போட்ட கூத்து எல்லாமே மறக்கிறாங்க. ஏன் இந்த நிலைமையிலையும் இவங்க தூங்குறாங்களா இருந்தா இவங்க வேற என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க, இவங்க வேற என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க. அப்படின்னா எங்களோட முன்னுக்கு 300 பேரும் எங்களை சுத்தி வளைச்சு எத்தனையோ மக்கள் இருப்பாங்க, எங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்கன்றதோடையே அவங்களோட அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாமே முடிவாகுது. அன்பாது கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, சில சஹாபாக்கள் சொல்றாங்க, வானத்துல ஏதோ ஒரு பறவை வார மாதிரி இருக்குது, அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல சில மலக்குமார்கள் வந்து இறங்குறத நாங்க 2 கண்ணாலையும் பார்த்தோம். சஹாபாக்கள் சொல்றாங்க. சில மலக்குமார்கள் கருப்பு தலப்பாவை கெட்டின நிலைமையில, சிலர்கள் மஞ்ச கலர் தலப்பா கெட்ட நிலைமையில குதிரையில வாராங்க. அந்த சத்தத்தை நாங்க காதால கேட்டோம். அன்பாத கண்ணியமானவர்களே, நாங்க யுத்தத்துக்கு தயாராக இல்ல, எங்கட ரப்பு தயாராக்கி அனுப்பிட்டான். அன்பாத கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த இடத்துல என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமின் கையை தூக்கி துஆ கேட்டு அதை கபூல் செய்யாட்டி ரப்பு வெட்கப்படுறான். ஒரு முஃமின் ஏன் அடியான் என்கிட்ட கேட்டு நான் கொடுக்காட்டி எவ்வளவு எப்படி இருக்கும்? அன்பாத கண்ணியமானவர்களே, ரப்பு வெட்கப்படுறான்னு சொல்றான். ஆனாலும் இன்னும் சில ஹதீஸ்ல சொன்னாங்க, அவர் சாப்பிடுறது ஹராம், உடுத்திக்கிற உடுப்பு ஹராம், எப்படி ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹா, எப்படி அவரோட துஆ கபூல் ஆகும்? அன்பாத கண்ணியமானவர்களே, கேட்டா ரப்பு தருவான், தராமைக்க மாட்டான், தருவான். ஆனா அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷன் என்னன்னா ஹராம் தின்னாம வைக்கணும், ஹராத்துல கை வைக்காம வைக்கணும். சஹாபாக்கள் பசியில இருந்தாலும் ஹராத்தை தின்ன மாட்டாங்க. பேருதலான மக்கள். கண்ணியமானவர்களே, ஹராமான சாப்பாடு சிண்டா தஹஜ்ஜுத்ல எழுப்பி சுஜூத்ல இருந்து கையை தூக்கினாலும் கபூல் செய்ய மாட்டான் ரப்பு. உதிய பில் ஹராம், யாரோட உடம்பு ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்டதோ அது நரகத்துக்கு தான் போகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால ஹராம் இல்லாம கை தூக்கினா படைச்ச ரப்பு கபூல் செய்வான். அன்பாத கண்ணியமான சகோதர பெரியார்களே, 3 சஹாபாக்கள் முன்னுக்கு போறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹாரிஸத் இப்னு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேருக்கும் உத்பா, ஷைபா, வலீத் அந்த தரப்புல இருக்கிற பெரும் வீரர்கள் வராங்க. அன்பாத கண்ணியமானவர்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் அடிச்சு போடுறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த டர்னுக்கு அடுத்தையும் அடிச்சு போடுறாரு. ஆனா உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கண்டா, அந்த எதிரியால ஒத்துபாட கையால அவங்க அடியொண்டு வாங்குறாங்க. அதனால அவங்களுக்கு எலும்பி நிக்கிறதுக்கு இயலாம போகுது. டக்குன்னு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு டக்குன்னு அவங்களை தூக்கி கொண்டு வராங்க, வந்து முஸ்லிம்களோட தரப்புல வைக்கிறாங்க. இந்த இடத்துல ரூம் போகட்டும். அன்பாந்தவர்களே, அதே இடத்துல அவங்க ரூம் போகுது. எப்படி அளவுக்கு சொன்னா, சில சஹாபாக்கள் சொல்றாங்க, நான் அடிக்கல, நான் வெறும் ஓங்கத்தான் செஞ்சேன், என் கையில உடஞ்ச வாள் இருக்குது, அதை நான் ஓங்கத்தான் செஞ்சேன். ஆனா அவர் வெட்டிப்பட்டு விழுறாரு, என்ன நடக்குதுன்னு விளங்கலண்டா. அன்பாத கண்ணியமானவர்களே, படைச்ச ரப்போட உதவி இப்படித்தான் இருக்கு. ரப்பு உதவி செய்ய நினைச்சிட்டான்டா, ரப்பு சொல்றான், முழு உலகத்தில் இருக்கிற மக்கள் ஒன்று சேர்ந்து, அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க, லவ் அன்ன அவ்வலக்கும் வஆஹிரக்கும், உங்கள ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உம்மத்துல கடைசியா பிறக்கிற புள்ள வரைக்கும் ஒன்று சேர்ந்தாலும் சரி, வைன்சக்கும் வஜின்னக்கும், மனிதர்கள் ஆய்ந்தாலும் சரி, ஜின்கள் ஆய்ந்தாலும் சரி, உனக்கு அநியாயம் செய்ய நினைச்சு வந்தாலும் நீ ஏண்ட பக்கம் இருந்தாயண்டா, நான் சொல்ற அடியனாக நீ இருந்தாயண்டா, யாராலையும் ஒன்றும் செய்யலாம், நான் விடமாட்டேன். யா இபாதி, ஏண்ட அருமை அடியானே, ஏண்ட அருமை அடியானே, உனக்கு நான் பாதுகாப்பு தருவேன். உனக்கு எந்த ஒரு தீங்கும் வராம பாதுகாக்கிறது ஏண்ட பொறுப்பு. படைச்ச ரப்பு சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பான கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு இரவுடைய நேரத்துல அல்லாஹ் அவனோட ரஹ்மத்தை வானத்துக்கு இறக்கி கேட்கிறான்,
ஹல்மின் முஸ்தக்ஃபிர், இஸ்திக்ஃபார் செய்றவங்க, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறவங்க யாரும் இல்லையா? நான் மட்டும் தான் தகுதியானவன் உன்னோட பாவத்தை மன்னிக்க. நீ உனக்கு பிரச்சனை யார்கிட்ட போனாலும் சரி வராது. லவ் பலகத் ஸுனூபுக், உன்னோட பாவம் வானம் முற்ற வரைக்கும் நீ செஞ்சுட்டு வந்தாலும் எனக்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பேன். நீ எனக்கிட்ட கேட்க தயங்காத. நான் எப்படிப்பட்டவன் ஆயிருந்தாலும் சரி, ஏண்ட ரப்பு அப்படிப்பட்டவன் இல்லை. நான் கேவலமானவன் தான், நான் பாவி தான். ஏண்ட ரப்பு அப்படிப்பட்டவன் இல்லை, கண்ணியமானவன், பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அவன் பரிசுத்தமானவன். கண்ணியமானவர்களே, ரமதானை தந்திக்கிறது என்னத்துக்கு தெரியுமா? நாங்க பரிசுத்தமாக மாறுறது, லஅல்லகும் தத்தகூன், நீங்க சொர்க்கவாசி தக்வாதாரிகளாக மாறுறதுக்கு. அன்பானவர்களே, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டுருவாங்க, நரகவாசிகள் எல்லாம் நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நீண்ட சம்பவம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லி முடிக்கலாம். இருந்தாலும் ஏழுமான மட்டும் சொல்றேன். கண்ணியமானவர்களே, நரகவாசிகள் போனதும் பின்னால சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. படைச்ச ரப்பு கேட்பான், ஹல் ரதீதும், நான் உங்களுக்கு சொர்க்கத்துல செஞ்ச விஷயம் போதுமா? நீங்க பொருந்தி கொண்டுட்டீங்களா? நீங்க பொருந்தி கொண்டுட்டீங்களா? அன்பானவர்களே, சொர்க்கவாசி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. அந்த கேள்வியை பார்த்து வியப்பா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், ஃபமா லனா லா நர்தா, யா அல்லாஹ், நாங்க எப்படி இதை பொருந்தி கொள்ளாம இருக்கிறது? இவ்வளவு பாக்கியம், நாங்க சொர்க்கத்தை பத்தி கேட்டு இருக்கிறோம், ஆனா பாக்குறது இப்பதான். இது யாருக்குமே கிடைக்கல. நீ ஒன்று விடாம எங்களுக்கு எல்லாத்தையும் தந்துட்டாய், ஒரு குறையும் வைக்கல. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு இன்னொரு நியமத்தை தரவா? சொர்க்கவாசிகள் இதையும் விட நியமத்தா ஆவலா இருப்பாங்க, ஆவலா எதிர்பார்ப்பாங்க. இதையும் விட என்ன? உஹில்ல அலைக்கும் ரிதுவானி, உஹில்ல அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்குது அலைக்கும் பஅதஹு அபதா. இதுக்கு பின்னால நான் அவங்களோட கோபமே படமாட்டேன். ஏண்ட இறக்கத்தை, ஏண்ட ரிதாவை, ஏண்ட பொருத்தத்தை நான் அவங்களுக்கு தந்துட்டேன். நான் அவங்களோட கோபமே படமாட்டேன். என்ன வேணாலும் செய்ய. துனியால நான் வானான்னு சொன்னதை செய்யாத மக்கள் நீங்க. உலகத்துல நான் எதை சொன்னோ அதை மட்டும் செஞ்சு வாழ்ந்து வந்தவங்க. இன்றைக்கு இந்த சொர்க்கத்துல நீங்க எதை வேணாலும் செய்யுங்க, உங்களே என்னோட நான் கோபமே படமாட்டேன். என் இறக்கத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த வார்த்தையை கேட்ட சொர்க்கவாசிகள் எத்தனையோ ஆயிரக்கணக்கு வருஷம் அப்படியே எரிப்பாங்க. அப்படியே அந்த அந்த மோகத்தில், அந்த இறக்கத்தில் அப்படியே எரிப்பாங்க. கனிமான சகோதர பெரியார்களே, ரமலான் இப்ப இருக்கிற இந்த செகண்ட் மட்டும் பெரிய சான்ஸ். என்ன? நான் கையை தூக்கின என்ற துஆக்காவின் ரப்பு காத்து கொண்டிருக்கிறான். உலகத்துல எந்த ஒரு பிரசிடென்ட்டோ, எந்த ஒரு போர்சஸ்ல இருக்கிறவங்களோ, எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, எனக்கிட்ட கேட்கிறேன்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. படைச்ச ரப்பு, உலகத்தை படைச்சவன், உலகத்தை படைச்சு பரிபாலனம் செய்யறவன், அது யாரா இருந்தாலும் சரி, சரிவர படைச்சு ரிஸ்க் கொடுக்கிறவன். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்துல பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் படைச்ச ரப்பு ரிஸ்க் அளிக்கிறான். அன்பாத கண்ணியமானவர்களே, ரமதானை மிஸ் பண்ணிடவே வேணாம். இந்த நாளை மிஸ் பண்ணினோம்னு சொன்னா எங்களைய மாதிரி ஒரு பாக்கியமற்றவர் யாருமே இருக்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த கொஞ்ச நாள் தான், இவ்வளவு நாள்ல நாங்க எப்படி பாவ மன்னிப்பு தேடுறேன் யோசிக்க தேவையில்ல. படைச்ச ரப்பு கிட்ட சரியா கேட்டா சரியா விட சரியா தரக்கூடியவர். அன்பாத கண்ணியமான சகோதர பெரியார்களே, இருக்கிற இந்த நேரத்தை சரியா படுத்துவோம். இரவுடைய நேரத்துல முழிச்சு கொண்டு சஹர் முட்டும் அந்த விளையாடி கொண்டு என்னென்ன லாட்டுவல் இருக்குது அதெல்லாம் விளையாடி கொண்டு ஈக்கிற ரமலான முசீபத்தான நிலைமையில கழிக்கிறத விட்டு போடு வானம். இவ்வளவு நாள் அப்படி இருந்தோம், சரி இப்ப தெரிஞ்சிருச்சு, ஒன்றுமே வானம். இப்ப ரப்புக்காக வேண்டி இப்ப அடுத்த வருஷம் இருப்போமோ தெரியா, அடுத்த நாள் ரமலான் சஹர் செய்வோமோ தெரியா, நோன்பு திறப்போமோ தெரியா. அன்பாத கண்ணியமான சகோதரரே பெரியார்களே, படைச்ச ரப்பு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ தக்வாதாரியா மாறு, என்னைய நம்பி எனக்கிட்ட வா. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா எனக்கிட்ட கேளு, நான் தாரன். உனக்கு தாரத்துக்கு வேற யாரும் இல்லை. நீ மனிதன்கிட்ட போயிட்டு கேட்டா ஒரு டீப் தருவான், 2 டீப் தருவான், 3வது டீப் மூஞ்ச சுருக்குவான், 4வது டீப் உன்னை விரட்டிடுவான். எனக்கிட்ட ஈக்கிற கதவு எப்பயுமே திறந்து தான் இருக்கும்.
நீ வர வேணும், நீ வந்து கொண்டே இருக்கலாம், உனக்கு அனுமதி தந்துட்டேன், நீ எனக்கிட்ட வந்து கேளு, நான் தாரேன். அன்பாத கனிமான சகோதரிய பெரியார்களே, படைச்சனப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் என்னென்னமோ செஞ்சு கொண்டிருக்கிறோம். விளையாட்டுலையும் இல்லாட்டி தூக்கத்திலையும் இல்லாட்டி என்னென்னமோ தூக்கத்தான் வேணும், அதுக்கேற்ற அளவு உண்டு இருக்குது. அதோடு இரவுல ஃபுல்லா முழிச்சிருந்து பகல் ஃபுல்லா தூங்குறது அர்த்தம் ஒன்றே இல்லை. அதுக்கு ரமலான தரல. அன்பாத கனிமானே, நாங்கள் இந்த ரமலான தரப்பட்டது தக்வாதாரிகளாக மாறுறதுக்கு 2வது குர்ஆனுடைய மாசம். எத்தனை குர்ஆன் எவ்வளோ ஜூஸ் ஓதிக்கிறோம், எத்தனை குர்ஆன் முடிச்சிக்கிறோம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஓத தெரியா, பார்க்க தெரியும் தானே, உலமாக்கள் எழுதித்தானே வச்சுக்கிறாங்க. எங்களோட மார்க்கத்துல ஒன்றை முட்டு போட்டு இல்லை. பாருங்க குர்ஆனை, நன்மை கிடைக்கும். குர்ஆனை பார்த்தா நன்மை. இன்றைக்கு இப்படி இந்த ரோல் இந்த பக்கத்தை நான் பார்த்துட்டேன், அடையாளம் வைங்க. நாளைக்கு அடுத்த நாள் அடுத்ததுலேருந்து பாருங்க, விட்ட இடத்துலேருந்து பாருங்க, நன்மை கிடைக்கும். யா அல்லாஹ், எனக்கு ஓத தெரியா, நான் பார்த்தேன், நீ தந்த கண்ணால நான் அதை பார்த்தேன், என்னையால ஏழுமான அமலை செஞ்சேன். படைச்சிறப்பு விடவா போறான், சும்மா விடவா போறான். பார்த்த எல்லாம் சரி வராது, ஓதத்தான் ஒன்று செல்லுவானா? கண்ணியமானவர்களே, படைச்சிறப்பு எதிர்பார்க்கறது நீ எனக்கு வாரது தான். எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த ரமதான்ல யார் யாரெல்லாம் அல்லாஹ் ரஹ்மத்துடைய கூட்டத்தில் சேர்த்தானோ எங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்ப்பானாக. யார் யாரெல்லாம் அல்லாஹ் மக்ஃபிரத்துடைய பத்தில் சேர்த்தானோ எங்களையும் அல்லாஹ் தஆலா சேர்ப்பானாக. யார் யாரெல்லாம் அல்லாஹ் நரக விடுதலையை கொடுக்குறானோ எங்களையும் கொடுப்பானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், குத்தன் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், எல்லா விதமான பாவங்களை மன்னிச்சு மறைச்சு நன்மையாக மாற்றி தந்துரியா அல்லாஹ். இதுக்கு ஒரு பாவமே செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். உன்னை பற்றி விலகிட்டோம் யா அல்லாஹ். இதுக்கு புற உனக்கு மாற்றம் செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ வேணும் யா அல்லாஹ், எங்களுக்கு நீ இல்லாம ஏலா யா அல்லாஹ். கபரே ஆய்ந்தாலும் நீ வேணும் யா அல்லாஹ். உலகத்துல வாழ்ற நேரமும் நீ வேணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட சக்கராத்தை லேசாக்கிடியா அல்லாஹ். குடிக்கிற நோம்ப கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். சக்கராத்து பயங்கரமான நிலைமையா அல்லாஹ், உன்ட உதவியை தந்துடியா அல்லாஹ், உன்ட உதவியை தந்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்துல வாழ்ற டைம்ல யா அல்லாஹ் எல்லா விதமான ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், எல்லா விதமான பயங்கரத்தை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், ஷைத்தாண்ட பிடியிலிருந்து பாதுகாத்துறியா அல்லாஹ், துனியாட ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ், யஹூதி நசாராக்களுடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாத்துறியா அல்லாஹ், முழு உலகத்தில் இருக்கிற அனைத்து முஸ்லிம்களையும் பாதுகாத்துறியா அல்லாஹ். கஸா பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். முஸ்லிம்கள் யார் யாரெல்லாம் அநியாயம் செய்யப்படுறாங்களோ யா அல்லாஹ், அவங்களுக்கு நீ உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லிம்கள பேர்ல யார் யாரெல்லாம் உள்ளுக்கு வந்து முஸ்லிம்களுக்கு தாக்க பார்க்குறாங்களோ, நலவு செய்யற பேர்ல அநியாயம் செய்ய பார்க்குறாங்களோ, யாரையும் விட்டு வைக்காதே அல்லாஹ். அவங்களுக்கு களிமாவை கொடுத்துறியா அல்லாஹ், ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். இல்லாட்டி அவங்களோட பொறுப்பு உனக்கு தந்துடுறோம் யா அல்லாஹ், நீயே பொறுப்புதாரியாக இருந்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த இடத்துல என்னென்ன துஆக்கள் எல்லாம் கேட்க மறந்து போறப்பே அந்த துஆக்கள் அனைத்தையும் கேட்டதாக கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி இக்ஃபிர் லனா வ லிவாலிதைனா ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு அலா நபிய்யில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.